வந்தாச்சா இரண்டே வரியில் எத்தனை புதையல் குட்டீஸ் கேட்கும் குட்டி கதைகள் உம்மியோட கூட்டம் ஒன்ன தலையாட்டும் குரலும் பொருளும் சேர்ந்து தமிழை மனதில் ஓட்டும் சிக்கு சிக்கு சா சிக்கு சிக்கு சா திருக்குறள் வந்தாச்சா பார்த்தா போதும் படிக்க வேணாம். அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். குறள் 5. அமைச்சர்கள் மன்னனின் கண் போன்றவர்கள். நீ சொல்றத நம்பவே முடியலையே. எனக்கும் அப்படிதான் தோணுது. நிஜமாதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேர்ல பார்த்தேன். ரம்பா, நான் நீ சொன்னதை நம்ப முடியலன்னு சொல்லல, அது எப்படின்றதுதான் நம்ப முடியல. ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம்னு கேட்டுச்சே. அங்கிள், வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆமா, ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, என்னது? அங்கிள், அத ரம்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஏன்னா அவதான நேர்ல பார்த்தா. ஆமா அங்கிள், நானே சொல்றேன். சொல்றம்பா. எங்க அப்பா ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு 2 கண்ணுமே தெரியாது. ஆனா ஆபீஸ்ல அவர் தான் முக்கியமான டிசிஷன்லாம் எடுப்பாராம். அது எப்படின்னு தானே ஆச்சரியப்படுறீங்க? ஆமா அங்கிள். ஒன்றும் இல்லை, அவரு சுயமா சிந்திக்கிறவா இருப்பாரு. அதை காட்டிலும் நல்ல விவரம் தெரிஞ்ச ஆளை, படித்தவங்கள பக்கத்தில் வச்சிருப்பாரு. அப்படி இருந்தா இவர் கண்ணு பார்க்க வேண்டிய வேலையை அவங்க பார்த்து இவருக்கு கண்ணா உதவுவாங்களாம். அப்படியா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல என்ன சொல்ல வரேன்னு. புரிஞ்சுச்சு அங்கிள். குறளோட கதையை சொல்ல போறீங்க, கரெக்ட்டா? சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க தானே அங்கிள் எப்பவும் விளக்கம் சொல்லுவீங்க. இப்போ நீங்களே சொல்லிடுங்க. அரசனுக்கு யார் கண் போன்றவர்கள்? ஒவ்வொரு அப்பாக்கும் தன்னோட குடும்பம் தான் கண்ணு மாதிரி. ஏன்னா எங்க அப்பா அப்படித்தானே சொல்லுவாரு. அவனுடைய பிள்ளைகள், குடும்பம் அதெல்லாம் இருக்கட்டும். அவனுக்கு கண்ணா இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டா அமைச்சர்கள் தானா. அங்கிள், கதையோட சொன்னா எங்களுக்கு குறள் இன்னும் நல்லா புரிஞ்சிரும். பாரத கதையில இந்த 100 பேர் இருந்தாங்கல்ல, துரியோதனாதியர்கள். ஆமா அங்கிள். துச்சாதன, சகுனி, இவங்க எல்லாரும் தானே 100 பேரு. சகுனி இல்ல, சகுனி வந்து மாமா இல்ல. இந்த 100 பேரோட அப்பா பேர் என்ன தெரியுமா? திருதராஷ்டிரன் தானே அங்கிள்? கரெக்ட், திருதராஷ்டிரன். அந்த திருதராஷ்டிரன் 2 பேரை கொண்டு மிக பிரமாதமா அந்த நாட்டை ஆண்டானாம். அதுல முக்கியமானவர் யார் தெரியுமா? யாரா இருக்கும்? தெரியல அங்கிள், நீங்களே சொல்லுங்களேன். அவருடைய கூட பிறந்த தம்பி ஆகிய விதுரன். அந்த விதுரன் என்கின்ற அமைச்சன் இருக்க போய் தான் அந்த திருதராஷ்டிரனால ஆள முடிஞ்சுதான். சரி, இன்னொரு ஆள் யாரு? எங்களுக்கு எப்படி அங்கிள் தெரியும்? நீங்க தான் சொல்லணும். இன்னொரு ஆள் தான் நான் முக்கியமா சொல்ல போறேன், கவனிக்கணும். நீங்க இன்னைக்கு நீங்க கிரிக்கெட் பார்க்குற போது அந்த கிரிக்கெட்டை ஒருத்தர் வந்து தொகுத்து சொல்றாருல, அவர் பேர் என்ன? இங்கிலீஷ்ல கமெண்டேட்டர்ஸ், தமிழ்ல தொகுப்பாளர். தொகுப்பாளர். சரி, பந்து வருகிறது, வேகமா வருகிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி இது பாரத கதையிலே இருக்குது. என்னது, பாரத கதையில கிரிக்கெட்டா? ஐயோ ரம்பா, அங்கிள் கிரிக்கெட் சொல்லல, கமெண்ட்ரி, அதான் தொகுத்து வழங்குறத பத்தி சொல்றாரு. ஓஹோ, அப்படி. பாரத போர் நடந்தப்ப போர்க்களத்துக்கே போகாம அரண்மனையில் உட்கார்ந்திருந்த திருதராஷ்டிரனுக்கு கண்ணும் தெரியாது. அப்ப சஞ்சயன் என்கின்ற அவருடைய தோழன் தான் தன்னுடைய ஞானக்கண்ணால, பூனைக்கண்ணு இல்ல, ஞானக்கண்ணு, ஞானக்கண்ணால அந்த போர்க்கள காட்சியை பார்த்து அப்படியே நேர வர்ணிச்சு சொன்னாராம். முதல் நேர்முக வர்ணனையாளர் யாருன்னு கேட்டா சஞ்சயன் தான். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒரு மந்திரி விதுரன், இன்னொரு நண்பன் சஞ்சயன், இந்த 2 பேரும் 2 கண்ணா இருந்து அந்த திருதராஷ்டிரனுக்கு உதவி செஞ்சாங்களாம். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். சம அங்கிள். சூப்பர் அங்கிள், நல்லா புரியுது. என்ன சுட்டீஸ், உங்களுக்கும் புரிஞ்சதில்ல? கௌரவர்களின் தந்தை பெயர் என்ன? சரியான பதில் திருதராஷ்டிரன். கண்ணே கண்ணம்மா, பொம்மி கதைகள் கேளம்மா, வீட்டுக்கு வீடு குரல் கேளு, விளையாடி கொண்டே நீ
மட்டும் போதுமா? பாப்போம், ரசிப்போம். சிக்கு சிக்கு சா சிக்கு சிக்கு சா பொம்மி வந்தாச்சா. சிக்கு சிக்கு சா சிக்கு சிக்கு சா திருக்குறள் தந்தாச்சா. இரண்டே வரியில் எத்தனை புதையல், குட்டீஸ் கேட்கும் குட்டி கதைகள். பொம்மியோட கூட்டம் ஒன்ன தலையாட்டும், குரலும் பொருளும் சேர்ந்து தமிழை மனதில் ஓட்டும். சிக்கு சிக்கு சா சிக்கு சிக்கு சா திருக்குறள் தந்தாச்சா. பார்த்தா போதும், படிக்க வேணாம். அதிகாரம் அடக்கமுடைமை. குறள் 9. புன்னாரும் வடுமாறாது. அங்கிள், பாரதியார் பாட்டு பாடுறீங்களா? தாராளமா. எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர்கள் பாரதியும் ஒருத்தர் இல்லையா? பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வரலாகாது பாப்பா. சூப்பர் அங்கிள். என்ன அங்கிள், இன்னைக்கு வள்ளுவரோட பாரதியாரும் சேர்ந்தாச்சு போல. சீமா. என்ன நீ மட்டும் சிரிக்காம சோகமா இருக்க? அன்னைக்கு டேக்கோ என்ன திட்டுனா, என்னால அதை மறக்கவே முடியல. இன்னுமா அதை ஞாபகம் வச்சிருக்கோம்? அது எவ்வளவு நாள் இருக்கு நடந்து? 2-3 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும். பாத்தியா, நீ அன்னைக்கு கல்லுலையோ அல்லது கையிலையோ அடிச்சிருந்தா கூட அது புண்ணாகி மறந்து போயிருக்கும். ஆனால் சொல்லில் அடித்ததுனால வடுவாய் நிற்கிது. அங்கிள், குறள் சொல்லுங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்ட வடு. நல்லா கவனிச்சுங்க. 2 வார்த்தை பயன்படுத்துகிறார். புண் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். இன்னொன்று என்ன? வடு. வடுன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். உங்கள் உடம்புல எங்கேயாவது வடு இருக்கா? எனக்கு முதுகுல இருக்கு. புண்ணு இருக்கே, அது அப்போ ஏற்படும், கொஞ்சம் நாளில் மறைஞ்சு போயிடும். சில சமயம் நம்ம தீ போன்ற நெருப்பில் கைப்பட்டா கூட அந்த புண்ணு ஆறி போயிடும். ஆனால் யாராவது நம்மளை தாக்கி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அது மனசுக்குள்ளே நின்றுச்சுன்னு வச்சுக்கிடுவோம். அது வடு மாதிரி மாறவே மாறாதான். சொல்லால் அடிச்ச டேக்கோவே. அங்கிள், வடுனா வடுமாங்காயா சொல்றீங்க? வடுமாங்க அல்ல, நீ வடுமாங்காவே நினைச்சிட்டு. அங்கிள், அவன் டைவர்ட் பண்ண ட்ரை பண்றான். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த வடு எப்படி நம்ம மனசுக்குள்ளே ஏற்படும் அப்படின்னா, தீ போன்ற அந்த சொல்லு அப்படி பட்ட உடனே ஏற்பட்டுருமா. ஓஹோ. இப்போ யாராவது நம்முடைய அம்மாவையோ அப்பாவையோ நம்ம வீட்டில் இருக்கவங்களையோ தாக்கி சொல்லிட்டா நம்ம மனசு எவ்வளோ கவலைப்படுது. அங்கிள், எனக்குலாம் செம்மையா கோவம் வந்துடும். மகாபாரதத்தில் விதுரன்னு ஒரு கேரக்டர். திருதராஷ்டிரன் தம்பி. திருதராஷ்டிரனுடைய தம்பி. உத்தமர், நல்லவர். ஆனால் அவரை அந்த துரியோதனை என்ன பண்ணிட்டான், சபையில் வச்சு அவர் சொன்னார், அப்பா சூதாடாதீங்க வேண்டாம், பாஞ்சாலியை கூப்பிட்டு வராதிங்க வேண்டான்னு சொன்னார். அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? அவங்க அம்மா பேரை சொல்லி அம்மாவை தாக்கி பேசிட்டான். அச்சோ, பாவம். அது விதுரருடைய மனதில் வடு மாதிரி அப்படியே பாஞ்சிருச்சு. என்ன கேட்டுச்சா டேக்கோ? கேட்டுச்சு. அதனால் என்ன பண்ணாராம், தான் கையில் இருந்த வில்ல சிவதனுசு முறிச்சு போட்டுட்டு யுத்தத்துக்கு வரமாட்டேன், இந்த சபையிலே இருக்க மாட்டேன்னு வெளியே போயிட்டாரான். நல்லா கவனிச்சிங்களா? அவன் தீயை கொண்டு சுற்றிருந்தா கூட அந்த புண்ணு 10 நாளில் ஆறி இருக்கும். இன்றைக்கி கூட பாருங்களேன், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டோம்னா அதெல்லாம் மாறிடும். ஆனால் மனசுக்குள்ளே ஏற்பட்ட வடு மாறுமா? நிச்சயமா மாறாது அங்கிள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. உன்னை அன்னைக்கு திட்டினது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இன்றைக்கான கேள்வி, விதுரனின் வில்லின் பெயர் என்ன? சரியான பதில் சிவதனுசு. கண்ணே கண்ணம்மா, பொம்மி கதைகள் கேளம்மா. வீட்டுக்கு வீடு குரல் கேளு, விளையாடி கொண்டே நீ பாரு. பொருளோடு கதையும் தந்தாச்சு, பொம்மியின் கூட்டம் ஒன்னாச்சு.
படிச்சா மட்டும் போதுமா? பாப்போம், ரசிப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.